தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த பாகிஸ்தான் இருக்குல்ல, ஆக்சுவலா எதிரி நாடுகள் சார்ந்து தாக்குதல் நடத்துறாங்கன்னா சரி, செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு ஏதோ பண்றாங்கன்ட்டு போயிடலாம். ஆனா சொந்த நாட்டு மக்களையே தாக்கிட்டு அவங்கள பல பேரை கொண்டுட்டு இல்ல நாங்க பண்ணல, அது வேற மாதிரி அப்படின்னு மாத்தி விட்டு எப்படிங்க இருக்கும்? அந்த நாட்டு மக்கள் கதறாங்க. இப்பேற்பட்ட கவர்மெண்ட் தான் அங்க ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, அப்பேற்பட்ட மிலிட்டரி தான் அங்க இருக்கு. கால கொடுமை. இது ஒரு பக்கம் பார்த்தா ஏஷியா கப் கிரிக்கெட் தொடர் போயிட்டு இருக்குல்ல, அதுல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் பண்ற வேலைலாம் இருக்கு பாருங்க. இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சிகளை போலாம். வந்தோமா, மேட்ச் விளையாண்டோமா, போனோமான்னு இருக்கணும். ஏன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடவே கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி, இந்தியா ஃபுல்லா எல்லா தொடர்களையும் புறக்கணிச்சா அது நமக்கு இழப்பா மாறும்னு சொல்லிட்டு தான் சரி சம்பிரதாயத்தை விளையாட்டு போகவும் வராங்க. ஃபுல் பிளெஜ்ஜா நம்ம பிளேயர்ஸ் விளையாடல. ஆனா அந்த டீமையே இந்த டீமால தாக்கு பிடிக்க முடியல. பாகிஸ்தானால தொடர்ந்து தோல்வியை தழுவிக்கிட்டு இருக்கு. இந்தியா கிட்ட வழக்கம் போல தோல்வியை தழுவிக்கிட்டு இருக்கு. இதுல இந்த 2 பேரும் பண்ணாங்க பாருங்க ஒரு வேலை. அதாவது இது இருக்காருல்ல ஃபரான், இவரு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு அது எப்படி தெரியுமா கொண்டாடினாரு? பேட்டை துப்பாக்கியா மாற்றி வச்சிருக்காரா, AK-47 செலிப்ரேஷனா இதை பண்றாரு. கிரிக்கெட்லயுமா சுடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது செலிப்ரேஷன், அதை கேட்டாது பேரு. MS தோனிலாம் பண்ணியிருக்காப்புல. ஆனா அதெல்லாம் வேற மாதிரி இருக்குங்க. யாரையும் காயப்படுத்தாம விளையாட்டா பார்த்து ஸ்போர்ட்டிவா பண்ற மாதிரி தான். சும்மா துப்பாக்கி மாதிரி இந்த பேட்டை வச்சு சுடுறதெல்லாம் அவர் பண்ணுவாப்புல. அதுக்கு பின்னாடி எந்த விதமான அபத்தமான விஷயமும் இருக்காது. ஆனா இவர் பண்ணிருக்க விஷயத்துக்கு பின்னாடி முழுக்க அபத்தம் மட்டும்தான். சரி, இவர் இப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அவரு கோலார்னு பேர் எடுத்தவர் இந்த ஹாரி ஸ்டாஃப் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணாரு? பவுண்டரி லைன்ல ஃபீல்டிங் பண்ணோமா போனோமான்னு இல்லாம விரல காட்டுறது, அதாவது 6ன்னு காட்டுறது. என்ன சொல்றாரு புரியுதா? அதாவது இந்தியாவோட 6 போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திச்சான். கன்ஃபார்ம் ஆகாத ஒரு விஷயம். ஆனா அதை இந்த அளவுக்கு தூக்கு பிடிச்சி சொல்லிட்டு இருந்தாப்ல. அங்க பவுண்டரியில நின்றுக்கிட்டு ஆடியன்ஸ் கிட்ட இப்படி கை காமிச்சிட்டு இருக்காரு. இது போல விஷயங்களா பாக்குறப்ப நமக்கே கடுப்பாவும் ஆகாத மக்கள். அங்க ஆடியன்ஸ் மத்தியில எந்த அளவுக்கு இதை அதிர்வலை ஏற்படுத்திருக்கும் பாருங்க. அவங்க சாம அப்செட். என்ன இது போலாம் பிஹேவ் பண்றாங்க? கன்ஃபார்ம் ஆகாத ஒரு விஷயத்த பெருசா தூக்கி பிடிச்சி விளையாட்டுல கூட அதை காட்டுவீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாமே பண்றாங்களே ஜெயிக்கிறத தவிர. அது ஒண்ணு மட்டும் தான் பண்ணவே மாட்டாங்க. ஒரு விளையாட்டுனா அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர ஜெயிக்கிறத பத்தி அதை விட்டு கண்ட கருமாந்திரம் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தெரியுதா பாகிஸ்தான் எதுக்காக இவ்வளவு அடி இந்தியாவிட தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கு? அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு, ஏதோ நீங்க பெருசாலாம் டார்கெட்டை கொடுத்தா அடிக்க மாட்டீங்க, நாங்க புதுசா டார்கெட்டை செட் பண்ற மாதிரிங்க, நீங்க சேஸ் பண்ணி பீட் பண்ண முடியாத அளவுக்கு அப்படின்ட்டு ஒரு டார்கெட்டை செட் பண்ணாங்க. ஆனா நம்ம இந்தியா பெருசா கண்டுக்கவே இல்லை. இதான டார்கெட்டு, இதோ புதுசா ரெக்கார்டே வச்சுக்கோன்னு அடிச்சு முடிச்சுட்டு வந்தாங்க. அந்த மேட்சும் ஜெயிச்சோம். ஏஷியா கப் தொடர்ல முதல் மேட்ச்ல நாம தான் வின் பண்ண பாகிஸ்தான் எதிர்த்து, அடுத்த போட்டியிலும் பாகிஸ்தான் எதிர்த்து நாம தான் வின் பண்ணிருக்கோம். இது போல இங்க பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா நாம மட்டும் தான் வின் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதுக்கு முன்னாடி பல இந்தியர்களே ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. என்ன இருந்தாலும் நம்ம பிளேயர்ஸ் அப்படி பண்ணிடக்கூடாதுப்பா, போட்டியா பார்த்துருக்கணும். பாகிஸ்தான் பிளேயர்ஸ் நம்ம பீட் பண்ணிட்டோம் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக ஹேண்ட் ஷேக் பண்ணாமே போவாங்களா என்ன? இதெல்லாம் தப்பான பிஹேவியர் அது இதுன்னாங்க.
இப்ப சொல்லுங்க, இது போல பிஹேவ் பண்ற அந்த டீமு கிட்ட நாம இவ்வளவு இணக்கமா போய் ஆகணும். நாம விளையாட்டா பார்த்துட்டு வரோம். ஸ்லெட்ச் பண்றோம்னா கூட அதை இவங்க கிட்ட பண்ண மாட்டோம். அப்படியே பண்ணாலும் கூட ஏதாவது ஒரு மேட்ச் நடந்தாலும் கூட இது போல கேவலமான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டோம். துப்பாக்கியத்தை சுடுற மாதிரியும் அதை பயங்கரவாதத்தை எந்த அளவுக்கு கிரிக்கெட் வரைக்கும் புகுத்து வச்சிருக்காங்கன்னா லிட்டரலா இங்க பார்க்க முடியுது. ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்க, நாம ஷேக்கன் பண்ணாம வந்தோம்ல, அது சரியா தவறா? சூரியகுமார் யாதவ் கரெக்டான முடிவு எடுத்திருந்தாரா இல்லையா? இன்னொரு விஷயம், சும்மா ரைவல்ரி சொல்லாதீங்க. ரைவல்ரினா இத்தனைக்கு இத்தனை அப்படின்னு ஈக்குவலா ரெண்டு பக்கமா ஜெயிச்சிருந்தா நீங்க ரைவல்ரின்னு சொல்லலாம். ஆனா இந்தியா எப்பவுமே நிறைய ஜெயிக்குது. பாகிஸ்தான் ரொம்ப ரொம்ப கேவலமா தோத்துக்கிட்டு இருக்கு. ஒரு போட்டி 2 போட்டி ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்கு, குதிரை கொம்பா இருக்கு. அப்புறம் எப்படிங்க ரைவல்ரின்னு சொல்ல முடியும்? இனிமே அதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு யார் சொன்னா? ஸ்கை சொன்னாப்ல. அது ஏதோ ஆணவத்தோட உச்ச அதுன்னு சொன்னீங்களே, இது போல டீம் கிட்ட இப்படிதான் ட்ரீட் பண்ணணும். சூரியகுமார் யாதவ் பெர்ஃபெக்ட்டா ட்ரீட் பண்றாப்ல. ப்ரோ, எதுக்கு ப்ரோ சூரியகுமார் யாதவ் சார்ந்து இவ்வளவு தூரம் பேசுறீங்க கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான்ல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இருக்காங்களே, அவங்க சூரியகுமார் யாதவோட பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலையா, வேற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. எப்படின்னா, பன்றி இருக்குல்ல, அது அவங்க பேசுற மொழியில என்ன வார்த்தை வருமோ அது சூர்யாவோட பேரே சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாத மாதிரி அந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. இப்படிலாம் ஒருத்தவங்க கிரவுண்ட்லயும் கேவலமா நடந்துப்பாங்க, கிரவுண்டுக்கு வெளியவும் கேவலமா நடந்துக்கிறாங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் நடந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு எதிராக. அது கரெக்டான விஷயம் தாங்க. யோசிச்சு பாருங்களேன், அவங்க பண்ற இந்த கேவலமான பிஹேவியர்ல 1% நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் பண்ணா அவங்களால தாங்க முடியுமான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, கிரிக்கெட் காலத்துல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பாத்துருமா? அடுத்து பாகிஸ்தான் வர்சஸ் பாகிஸ்தானை பத்தி பேச போறோம். அதாவது அந்த நாட்டுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இதை பத்திலாம் பேசுறதுக்கு ஒருத்தருக்கு வாய் வராது அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம்ல இருக்கவங்களுக்கு. ஆனா இல்லாத போல விஷயம் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கல. ஓகே, கரெக்டா நள்ளிரவு ஒரு 2 மணி வாக்குல இந்த பாகிஸ்தானோட கைபர் பக்துன்கா இருக்குல்ல, அந்த பகுதியில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜ், அங்க திடீர்னு பிளாஸ்ட் சவுண்டு கேட்குது. பாம்பு வந்து விழுது மக்கள் வசிச்சுட்டு இருக்க பகுதியில். வேற எந்த நாட்டு மேலே குண்டு போடல, சொந்த நாட்டு மேலே குண்டு போட்டு வச்சிருக்காங்க. 24 பேர் கொண்டு இருக்காங்க தெரியுமா? இந்த பலி எண்ணிக்கை இன்னும் உயர்ந்துகிட்டு இருக்கு. நேரம் போக போக இன்னும் அதிகமா போய்கிட்டு இருக்கு. 24 பேர் கொல்லப்பட்டதுல தூங்கிட்டு இருந்து இறந்தவங்க தான் பல பேருங்க. அந்நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? தூங்கிட்டு தானே இருப்பாங்க. தூக்கத்திலே பல பேர் உயிர் போயிருக்கு. இதுல பெரும்பாலும் குழந்தைங்க. அதான் கொடுமையே. உலகத்துல எந்த நாட்டுல மனித உயிர் போனாலும் நம்ம பேசுவோம் மனித நேயம் சார்ந்து. பாகிஸ்தான்லயும் உயிர்கள் தான், அங்க இருக்கவங்க மனுஷங்க தான், அவங்க பத்தியும் பேசியதே ஆகணும். 14 மிலிட்டன்ஸ் அண்ட் 10 சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டதா இப்ப நம்பர்ஸ் வெளியே இருக்கு. சொந்த நாட்டு மக்களை கொல்ற அளவுக்கு பாகிஸ்தான் ராணுவம் போயிருக்குன்னா இதை விட கேவலம் வேற எதனா இருக்க முடியுமா? இப்போதைக்கு சோஷியல் மீடியா முழுக்க ஆக்குபை பண்ணிருக்க ஒரே ஒரு காட்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்சி தான் சொல்லணும். இந்தியாவை சேர்ந்த அப்பா கிடையாதுங்க, பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அப்பா உள்ளே பறி கொடுத்திருக்காரு. அந்த குழந்தைய கையில வச்சுட்டு அழறாருங்க அவரு. இது போல கொண்டு போட்டீங்களே பாவீங்களா அப்படின்ட்டு பாகிஸ்தான் ராணுவத்தையும் கவர்மெண்ட்டையும் அப்படி விமர்சிச்சு அழுதுகிட்டு இருக்காரு. பாகிஸ்தான் கவர்மெண்ட்டையும் மிலிட்டரியை நம்பினா அந்த மக்களுக்கு கடைசியில் இதான் முடிவுன்றத இந்த காட்சி தெளிவா உணர்த்தது. அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ண விரும்பல மக்களே, கண்டிப்பெல்லாம் உடைஞ்சிருவீங்க. அந்த மனுஷன் அவ்வளோ அலறி துடிக்கிறாரு, என்ன இது போலாம் பாகிஸ்தான் ராணுவம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சொந்த நாட்டு மக்கள் எதுவும் குழந்தைங்க மேல கொண்டு போடுறாங்கன்னா ஏதோ காசா நடக்குது இனப்படுகொலைன்னு பார்த்தா சொந்த நாட்டு மக்கள் சார்ந்த இனப்படுகொலை கவர்மெண்டால பண்ண முடியும்னா அது பாகிஸ்தான் கவர்மெண்டால மட்டும்தான் முடியும் போல இருக்கு. இந்த லோக்கல் பீப்புள் இருக்காங்களே, அங்க இருக்கவங்க பாதிக்கப்பட்ட மக்கள், அவங்க எல்லாம் பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல அதைத்தான் பிளேம் பண்றாங்க. திரும்ப சொல்லிடுறேன், வேற்று நாட்டு மக்கள் பிளேம் பண்ணல, சொந்த நாட்டு மக்களே பிளேம் பண்றாங்க. சைனாவோட JF-17 இருக்குல்ல, இந்த ஜெட்ஸை கொண்டு வந்தாங்க, அந்த போர் விமானங்களை கொண்டு வந்துட்டு அதுல இருந்து ஒரு 8 பாம்ஸ் வரைக்கும் அவங்க எங்க மேல போட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் சைனாவோட தயாரிப்பு தான், LX-6ன்னு சொல்லுவாங்க. அந்த வகையிலான பாம்ஸை சொந்த நாட்டு மக்கள் மேல போட்டிருக்காங்க. இந்த சொன்னவங்கள நேர்ல பார்த்தவங்க பாதிக்கப்பட்டவங்க. இதை மனசுல ஆழமா வச்சுக்கங்க, எதுக்கு சொல்றேன்னு போப்போ உங்களுக்கே புரியும். இந்த காட்சியெல்லாம் கண் எடுத்து பார்க்க முடியுது அவங்களால. அதாவது சொந்த நாட்டு விமானப்படையால கொல்லப்பட்ட சொந்த நாட்டு மக்கள், அவங்களோட பிரேதங்கள் இருக்குல்ல, அத ஒரு சவ ஊர்வலம் கிடையாது, அங்க உயிரிழந்தவங்க எல்லா பிரேதங்களையும் கொண்டு வராங்க. இந்த கிராம மக்கள்லாம் அழுதுகிட்டு தோல்ல சுமந்துட்டு வராங்க. இப்ப ஒருத்தர் பண்ண தவறால ஒருத்தர் உயிரிழந்துட்டார் அப்படின்னா அந்த நபர் மேல, தப்பு பண்ண நபர் மேல நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வரும்? அப்போ பாகிஸ்தான் ராணுவத்து மேல அந்த மக்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கணும்? வந்துகிட்டு இருக்கு ஒண்ணு ஒண்ணா. இது பெரிய கிளர்ச்சியா மாறினாலும் ஆச்சரியப்படுத்துக்கல மக்கள். அந்த மக்கள் கண்ணீர் வடி அந்த பிரேதங்களை சுமந்துகிட்டு போறாங்க. வேற யாராலையும் கொல்லப்படல, பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸால கொல்லப்பட்டவங்க.
இவ்வளவு கொடுமையை பண்ணிட்டு இந்த பாகிஸ்தான் சமாளிக்குது பாருங்க. அவங்களுக்கு கைவந்த கலை தானே. அதாவது இது வரைக்கும் இந்தியாவை எதிர்த்து நடந்த போர்கள்ல பாகிஸ்தான் தான் ஜெயிச்சுதான். உங்களுக்கு சிரிப்பு வருதுல? இதைத்தான் சொல்லி அந்த நாட்டு மக்களை நம்ப வச்சிருக்க அந்த ராணுவம் இது வரைக்கும், இந்த காலம் வரைக்குமே அவங்க தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் அஃபிஷியல்ஸ் இப்போ தானே நம்ம சொல்றாங்க, ஏங்க அங்க வந்து ஏர் ஸ்ட்ரைக்ல எதுவும் நடக்கலைங்க அப்படின்றாங்க. பச்சை போயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, இதுதான் எல்லாம் வீடியோவோடய வெளியே வந்துருச்சு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக்ல ஒன்றும் நடக்கலையா. இந்த பாம்லாம் என்னன்னா, இதை உருவாக்குற மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இந்த தாலிபன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த வில்லேஜர்ஸ் வசிச்சுட்டு இருக்க பகுதியில் ஒரு காம்பவுண்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அது வெடிச்சு தான் இத்தனை பேர் உயிரிழந்ததா சொல்றாங்க. சரி, அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். அப்போ ஒரு இடத்துல வெடிச்சதுன்னா அந்த இடத்துல இருக்கவங்க மட்டும் தான் உயிரிழந்திருக்கணும். அது எப்படிங்க எங்கெங்கே இருந்திருக்காங்க அந்த வில்லேஜில்? இதைத்தான் சொன்னேன், ஓடுற பாம்பை போட்டு அவ்வளோ பேரை கொண்டுட்டு தங்கள் மேலே பிளேம் வந்துடக்கூடாதுன்னு இப்படி மடைமாடிட்டு இருக்கு பாகிஸ்தான் அஃபிஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. இதுக்கப்புறமும் அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டு ராணுவ மேலேயும் கவர்மெண்ட் மேலேயும் மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. இந்த பாகிஸ்தான் அஃபிஷியல்ஸ் இதோடு முடிக்கல. அடுத்து என்ன தெரியுமா சொல்றாங்க, 2 பாகிஸ்தானி தாலிபான் கமாண்டர்ஸ், ஒருத்தன் பேர் ஆமன், இன்னொருத்தன் பேர் மசூத், இவங்க 2 பேரும் அந்த காம்பவுண்டுக்குள்ள தான் ஹைட் அவுட்ல இருந்தாங்க. அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க மக்களோட மக்களா. அவங்க தான் அங்க ஒரு ஃபேக்டரியை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. சினிமா கதை தோத்துற மக்கள் இவங்க கிட்ட ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்க இந்த ரோட் சைடில் பாம்பெல்லாம் ஃபிட் பண்ணி வைக்கணும்ல, இதுக்காக ஃபுல்லாக தயாரிக்கிற வேலை ஈடுபடும் போது தான் அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. எவ்வளோ கேவலமான விஷயம்ல, மக்களை கொண்டுட்டு எவ்வளோ வடிகட்டின போய் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த கைபர் பக்துன்குவா இருக்குல்ல, இங்க இருக்கிற அப்போசிஷன் லீடர்ஸ் அவங்களே இந்த விஷயத்தை பெருசாக கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது தாலிபன்ஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் தாலிபன்ஸ் இங்க வந்து போனதா சொல்றீங்களே, அப்ப கூட இது போல நடக்கல. எங்க மக்கள் யாரும் உயிரிழக்கல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பேர் கொத்து கொத்தா கொல்லப்பட்டிருக்கிறதா அங்க இருக்க அப்போசிஷன் லீடர் சொல்றாங்க. எங்களோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் எங்களுக்கான பெரிய பயமேன்றாங்க. இது அந்த நாட்டு மக்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாகிஸ்தான் மக்கள் சொல்றாங்க, அவ்வளவு ப்ரூட்டலா நீங்க அடிச்சிருக்கீங்க. இங்க அன்ஆர்ம்டு சிவிலியன்ஸ், அதாவது ஆயுதமே இல்லாத நிராயுத பாணிப்பா இந்த சிவிலியன்ஸ் அப்படின்னா பொதுமக்கள்னா, அவங்கள போய் அடிக்க எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? திஸ் இஸ் ரெடிகுலஸ்னு சொல்லியிருக்காங்க அங்க இருக்க அப்போசிஷன் லீடர்ஸ். இந்த பீப்புள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எங்கேயும் ஊடகத்தில் மறைக்க முடியாதுல, எல்லாம் ஒரு கட்சியை வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்து பாகிஸ்தான் மக்களே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கேட்கறதெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி ஏற்றுக்கணும். சும்மா ஏதோ இங்கே தாலிபான்ஸ் மேலே படிய போறீங்களா, நாங்கள் என்ன நடந்துச்சு பார்த்துட்டோம், பொறுப்பை ஏற்றுக்கணும். ஒன்று ராணுவம் ஏற்றுக்கணும், இல்லைன்னா அரசு ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணுங்க. செத்து போயிட்டாங்களே அவங்க வந்து இப்படி ஜஸ்டிஸ் கேட்பான்னு நினைக்காதீங்க. அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம். இவ்வளோ நாள் எங்களோடு சேர்ந்து வாழ்ந்தவங்க அவங்க எல்லாரும் இப்போ நாங்கள் ஒரே தாக்குதல் இழந்திருக்கோம். அந்த விக்டிம்ஸ்க்கெல்லாம் ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும்னு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான்லயும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு தெரியுமா? ஓகே, இது உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும், ஆனா அங்க இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, எங்க இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமான நிகழ்வா இருக்கு, என்ன இப்படிலாம் நடந்திருக்குன்னு அவங்க கேட்கறாங்க. அத்தாரிட்டிஸ்லாம் இமிடியேட்டா இந்த இம்பார்ஷியல் அண்ட் இன்டெப்த் என்கொயரியை கண்டக்ட் பண்ணுங்கன்றாங்க. பக்கசார்பற்ற விசாரணையை கண்டக்ட் பண்ணுமா. அந்த விசாரணை அதிகாரிகளை யார் நியமிக்க போறா? கவர்மெண்ட். அவங்க கவர்மெண்ட்டுக்கு யாராவது ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா? யாருக்கு அதில் பூ சுத்தத்துக்கு இதெல்லாம்? இந்த மிலிட்டன்ஸை பார்த்து அந்த மக்கள் பெருசா பயப்படல, ஆனா அந்த மிலிட்டரியை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்களே. அதுவும் கைபர் பக்துன்குவால பல வருஷங்களா இதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா கடந்த 2007 வருஷம் இந்த அரசு மீது நிறைய அதிருப்தி ஏற்பட்டு சின்ன சின்ன குழுக்கள் அங்க இருக்க மக்களே அமைப்புகளை உருவாகி இருப்பாங்களே, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு தாலிபான் அப்படின்ற பேரோடு அங்க பெருசா பரிணமிக்கிறாங்க. அவங்களோட முதல் டார்கெட் என்ன தெரியுமா? பாகிஸ்தான் ராணுவம். 2வது டார்கெட் பாகிஸ்தான் அபிஷியல்ஸ். ஸோ 2007 இந்த அமைப்புகளை ஒன்னா சேர்ந்து இப்போ வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருந்துகிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட கடந்த ஜனவரி மாசத்துல இருந்து இந்த செப்டம்பர் மாசம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாசம் முடியல, அதுக்குள்ளேயே 600 தாக்குதல்கள் நடந்திருக்குங்க அந்த பகுதியில். 138 சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் இந்த ஜனவரி டு செப்டம்பர்ல மட்டுமே. 350க்கு மேற்பட்ட சிவிலியன்ஸ் இன்ஜூர்டு. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சவங்க இன்னும் பல பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்த பிற்பாடும். அந்த அளவுக்கு கிரேவ் வூண்ட அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாசம் ஒரு விஷயம் நடந்துச்சு சமீபத்தில், அதை பத்தி சொல்லிடுறேன். இந்த பாகிஸ்தான் தாலிபான்ஸ் இருக்காங்களே, அவங்க பாகிஸ்தான் வீரர்கள் இருக்காங்களே, அப்படி சொல்லக்கூடாது, சரி ஓகே யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களே அதனால அந்த மரியாதையை கொடுத்துருவோம். இந்த பாகிஸ்தான் ட்ரூப்ஸ் இருக்குல்ல, அவங்கள டார்கெட் பண்ணி அம்புஷ் அட்டாக் ஒன்று பண்ணாங்க. திடுதிப்புன்னு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா பாகிஸ்தான் பிளேம் பண்ணது யாரை தெரியுமா? ஆப்கானிஸ்தான். இது போல ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தான் அமைதியா இருக்கிறது பிடிக்கலையா. பாகிஸ்தான் அமைதியா இருக்கான். பல நாடுகள் அமைதியா இருக்க காரணம் அவங்க அமைதியா இருக்காங்களா. அதுவும் அந்த நாட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும்.
இவங்களே எல்லா பிரச்சனையும் கிரியேட் பண்ணி விட்டு, ஏன்னா இவங்க மேல இருக்க அதிருப்தியில் தான் அங்க குழுக்களே உருவாகியிருக்கு. இவங்களை அடிச்சதுக்கு ஆப்கானை கை காமிச்சது பாகிஸ்தான். இது மட்டுமா, மிலிட்டன்ஸ்லாம் இங்க இருக்க வில்லேஜஸ் ஃபுல்லா ஹோம்ஸா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க இங்க இந்த வீடுகள் எல்லாத்தையும் ஃபேக்டரிஸா மாத்தி விட்டுறாங்க பாம்பெல்லாம் உருவாக்குறதுக்கு. ஸோ இதனாலதான் நாங்க அங்க இருக்க வீடுகள்லாம் சர்ச் ஆபரேஷன் உட்படுத்துறோம்னு இன்னொரு விஷயம் பண்ணாங்க. என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? அங்க வில்லேஜ்ல இருக்க மக்களோட வீடுகளுக்கு போவாங்க. போயிட்டு அந்த வீடுகளுக்குள்ள இந்த தாலிபான்ஸ் இருக்கானா இல்லையானு தெரியாம டவுட்லயே பாம்பை போட்டு வந்துருவாங்க. கண்ணு முன்னாடி வீடு இழந்த அப்படிங்க இருக்கும். அங்க இருக்க சிவிலியன்ஸ்க்கு கொடுமை இல்ல. இதே மாதிரிதான் இப்பயே நடந்துகிட்டு இருக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவங்க சப்ப கட்டு கட்டுறாங்க பாருங்க. शाडाला की विकास पे 2 बजे तकरीबन झटना बमरी कड़ी कोर लगे दले कमाल खजम शुमान इंजलाश पड़ोस का सोंदाज कम नाल की दिली के टोल खातम ने सलाह हिफाजत की दुआ कोरोना लगे दली यो शाडाला के लग बाहर दे यो मोत्रे डान ना लग बाहर दे बस सब वो सलाह हिफाजत की बमरी कड़ी تاګوره پیر مخکې نور باندې کړی دا نور کورونه یې والي دي چټ دوه کسان نور شهیدون شوی دی نو وخت لري او ټول روان دي خلک لګیا دي. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசுல ஒரே ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. சொந்த மக்களையே படுகொலை செய்யற பாகிஸ்தான் ராணுவம் இருக்குல்ல, இதை பத்தின உங்களோட கருத்து என்ன? ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல நம்ம இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா அங்க மனுஷ உயிரை இப்படி துச்சமா மதிக்கிறாங்கல்ல. பயங்கரவாதிகளை ஊட்டி வளர்க்குறவங்க மனுஷ உயிர் மட்டும் எப்படிங்க தெரிய போகுது பெருசா? சரி, ஓகே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.